சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு அடுத்ததாக நிஜமாகவே பல கோணங்களில் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு இன்று மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைய இருக்கின்றது. முதலில் உங்கள் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சித்திரை விஷு தின வாழ்த்துக்களையும், சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும், வருடப்பிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட அருமையான நாளில் நாம் இன்று கண்ணுறப்போவது, செவியுறப்போவது என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, 9ஆம் திருமுறையில் வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம எல்லாருக்கும் மிக அழகான ஒரு குதூகலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்வும் அப்படித்தான் நமக்கு அமைய இருக்கின்றது. அதாவது புது வருடம் புது நிகழ்வாக பெருமான் கொடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் நாம் எத்தனையோ அற்புதங்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது 301 பாடல்கள், நான் 365 நாட்கள் எப்படி அண்ணாமலையாரும் நம்பி ஆரூரரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பு நம்ம எல்லார் மனசுலையும் இருந்தது. ஆனால் இன்றளவும் இயலாக, இசையாக, நாடகமாக, இலக்கணமாக பல்வேறு கோணங்களில் 9ஆம் திருமுறையை பலவேறு முறையில் நாம் சிந்திச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதை இயற்கையாகவும் சரி, மருத்துவமாகவும் சரி கூட அப்படி கூட நாம் பார்த்திருக்கின்றோம். சித்தாந்த கருத்துக்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னா, 5 மொழிகளில் 7 வேறு நாடுகளில் இருந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, 4 வயது முதற்கொண்டு 82 வயது வரை உள்ளவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் புதுசாக இதுக்கு மேலே என்னங்க வந்துட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் பெருமான் மிக அழகான ஒரு நிகழ்வை கொடுக்குறாரு பாருங்க. அதாவது ஒரு மகுடத்தில் மிக அழகான ஒரு ரத்தினத்தை வைத்தது போல இந்த நிகழ்வு நமக்கு இன்று அமைத்து கொடுத்திருக்கின்றார். முதல்ல இந்த நிகழ்வை ஒருவருடைய மனசில் போய் பெருமான் நிறுத்தினார் இல்லையா, முதல்ல அந்த ஐயா அவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நன்றியை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மணிகண்டன் ஐயா என்ன புதுசாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர்களும் சுப்ரா ஐயாவும் சேர்ந்து, நம்ம கணேசன் ஐயாவோட சேர்ந்து இவங்க எல்லாருமா என்ன பண்ணலாம், மோகன் ஐயா, கணேசன் ஐயா, மணிகண்டன் ஐயா, சுப்ராயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 4 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் தான் இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததாக அடியனுக்கு நினைவு. இந்த நினைவு, இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே இவர்கள் அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால இதற்கு எழுத்துருவாக்கம், கருத்துருவாக்கம் இதெல்லாம் செய்யணும் இல்லையா. சுசீந்திரத்தில் இருந்து நாகராஜன் ஐயா அவர்கள் மிக அழகான பாடலை எழுதி அதற்கு வெட்டமைத்து மிகவும் சீரும் சிறப்புமாக ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த பாடல்களை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இதை மிக அழகாக இந்த குழந்தைகள், ஏன்னா சிங்கப்பூருடைய வாழ்க்கை நிலை என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரபரப்பான ஒரு சூழல், முழுக்க உலகியல்ல சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு நேரம், இரவு பகல் என்று பாராமல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை இந்த நிலையில் பாட வைப்பதற்கு சிரமம் எடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் மேலே, அதாவது ஆணிவேர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் ஆணிவேராக இருப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருள்மிகு வேல்முருகன் முனீஸ்வரன் ஞானமுனீஸ்வரன் ஆலயம் நமக்கு செங்காங் கோயிலில் இருக்குது. அந்த கோயில் செங்காங்கில் இருக்கிற மிக அழகான ஒரு கோயில். அந்த கோயில் மேலாண்மை குழுவிற்கு நாங்கள் கண்டிப்பாக நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, இதற்கான இடம் கொடுத்தது மட்டும் கிடையாது, இதற்கான ஊக்கமும் ஆக்கமும் அதே நேரத்தில் முழு ஒத்துழைப்பும் கொடுத்து இவர்களுக்கு பயிற்சி செய்வதற்கு இடம் கொடுத்து மிகவும் எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்திருக்கின்ற இந்த மேலாண்மை குழுவுக்கு எங்களுடைய மனம் மொழி மெய்களால் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா
இவங்க இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த வில்லுப்பாட்டு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அது மட்டும் கிடையாது. இதை செய்து முடித்தவுடன், பயிற்சியெல்லாம் செய்து முடித்தவுடன் இதை நேர்முக ஒரு நேரடியான ஒரு நிகழ்வாக செய்வதற்கும் அவர்கள் முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து இதை மிக அழகாகவும் செய்தார்கள். இந்த அறிமுக உரைக்கு பிறகு அந்த ஃப்ளையரையும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதையும் பாருங்கள். எத்தனை அழகான ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அந்த ஃப்ளையரை பார்த்த உடனே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான, அதாவது முழு சப்போர்ட் கொடுத்து இதை இன்று அந்த கனவை நினைவாக்கிய கோயில் அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது மிக முக்கியமானவர்கள் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள நாம் சொல்லணும் இல்லையா. இதில் வில்லில் அமர்ந்திருக்கக்கூடிய மோகன் ஐயா அவர்களும் சொன்னாம்பிகை மோகன் அம்மா அவர்களும், இவர்களுக்கு இது முதல் முறை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தேர்ந்த ஒரு பயிற்சியை வந்து அவர்கள் கையாண்டிருக்கிறது வந்து நம்ம இந்த பாடல் பார்க்கும்போது தெரிகின்றது. இவர்களோடு இணைந்து பாடுவதற்காக செல்வன் பிரணவ், செல்வி ஜோஷிதா மற்றும் செல்வி நித்திலா இணைந்திருக்கின்றார்கள். மிருதங்கம் வாசிப்பதற்காக அவர்களோடு இணைந்திருப்பது செல்வன் தன்வின். இவர்கள் எல்லாரையும் ஊக்கம் கொடுத்து ஆக்கம் கொடுத்து மணிகண்டன் ஐயா அவர்களும் சுப்ரா ஐயா அவர்களும் மோகன் ஐயா அவர்களும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு சாத்தியமாக்கி கோவில் அமைப்பாளர்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்று இந்த நிகழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் பெருமானுடைய கருணையை தவிர நம்ம வேற எதுவுமே இதில் சொல்ல முடியாது. அவர்கள் அனைவரின் திசை நோக்கி வணங்கி அவர்களது பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றிகளை சொல்லி நேரடியாக நிகழ்வுக்குள்ளால போகலாம். வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கும் இல்லையா. நாமளும் புது வருடத்தை புது ஒரு நிகழ்வோடு ஆரம்பிப்போம் என்று சொல்லி தாமதிக்காமல் மேடையை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வில்லுப்பாட்டு கேட்கலாம் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இணையத்தில் பதிவேற்றம் செய்து உலகெங்கும் உள்ள சிவனடியார்கள் காண வகை செய்திருக்கும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மைய அமைப்பை சேர்ந்த திருமதி சிவ லாவண்யா அவர்கள் மற்றும் அவர்களது குழுவினர்களுக்கு எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இப்பொழுது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தொடர் நிகழ்வின் ஒரு அங்கமாக திரு சேந்தனார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வில்லுப்பாட்டாக இறைவன் திருவருளால் படைக்க இருக்கின்றோம். இந்த வில்லுப்பாட்டின் கருத்துருவாக்கம் மற்றும் எழுத்துருவாக்கம் சுசீந்திரம் திரு சிவ நாகராஜன் ஐயா அவர்கள். அவரது படைப்பை நமக்கு பெற்று தந்து உதவிய அவரது மகன் திரு சிவ சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். இந்த பாடல்களை மாணவர்களுக்கு பயிற்றுவித்தவர் சிங்கப்பூர் சிவனடியார் திரு சிவ வெங்கடேஷ் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சிவ மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெறவிருக்கும் மாணவர்கள் வில்லில் திரு மோகன் மற்றும் சொர்ணாம்பிகா மோகன். இணைந்து பாட இருப்பவர்கள் செல்வன் பிரணவ், செல்வி ஜோஷிகா மற்றும் செல்வி நித்திலா. மிருதங்கத்தில் துணை இசை வழங்க இருப்பவர் செல்வன் தன்வின். இந்த நிகழ்ச்சியை மறைந்த வில்லுப்பாட்டின் பிதாமகன் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எங்கள் எளிய காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உறங்காது கொண்டு திருமேனி தும்பக்கியான பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள் கணபதியே வந்த சபையோக்கெல்லாம்
எல்லாரும் தயாரா? எதுக்கு? சரியா போச்சு. அதுவே தெரியாதா? வில்லுப்பாட்டுக்கு தான். வில்லுப்பாட்டா? அப்படின்னா என்ன? இது என்ன? இது வில்லு. இப்ப என்ன பண்ணணும்? வில்ல தட்டி தட்டி பாடணும். அதுதான் வில்லு பாட்டு. இது என்ன புதுசா இருக்கு? வில்ல வச்சு சண்டை தானே போடுவாங்க. நான் டிவில பார்த்திருக்கேன். பாகுபலி களத்திலேயே பார்த்திருக்கேன். கண்ணா, இது புதுசு இல்ல, ரொம்ப பழசு. இதுலதான் நம்ம தமிழனோட கலை ஆர்வமும் புத்தாக்க சிந்தனையும் ஒளிஞ்சிருக்கு. அது எப்படி ஒளிஞ்சிருக்கு? இது வில்லு அப்படிங்கிற சண்டை போடுற கருவி, அதாவது கொலைக்கருவிய பயன்படுத்தி ஒரு கலைய கண்டுபிடிச்சு இருக்காங்க. கொலைக்கலை சூப்பரா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்படி இந்த வில்ல தட்டி தட்டி அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி பாடி ஒரு கதைய சொல்றதுதான் வில்லுப்பாட்டு. இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சது. நம்ம எல்லாரும் இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம். அறிவுசால் அவையோரே, ஆன்ற பெரியோரே, அன்பு நண்பர்களே, அருமை தம்பிகளே, வல்லவரே நல்லவரே, வந்திருக்கும் தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை உங்கள் பாதார விந்தங்களில் பணிந்து சமர்ப்பிக்கின்றோம். அவையோர்களே, பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழ மாமன்னர் திருமுறைகளை தேடி கண்டெடுத்து 11 திருமுறைகளாக பகுத்தளித்தார். அவருக்கு பிற்காலத்தில் அனபாய சோழ மகாராஜா காலத்தில் தான், ஆமா, பெரிய புராணத்தையும் சேர்த்தளித்து 12 திருமுறைகளாக தூக்கப்பட்டன. பொன்னின் நதி கரையினிலே, பொன்னின் நதி கரையினிலே, கன்னி தமிழ் வளநாடு, கன்னி தமிழ் வளநாடு, கோற்றால் மழை அடிக்கும் சோழ வளநாடு இது, சொக்கத்தமிழ் மனம் இதும் தென்னகத்தின் தமிழ்நாடு, காணும் திசைகள் எல்லாம் திசைகள் எல்லாம் பச்சை பயிர் கந்தை மீட்டும் கந்தை மீட்டும் கந்தை மீட்டும் கலையோடு வீரம் தன்னை கட்டி காத்த தமிழ்நாடு, கற்போடு திறம் பேசும் கண்ணகியின் தாய் வீடு, அப்பெருமை நாட்டினிலே 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 அருமை மிகு ராஜராஜன் ஆண்டு வந்தான் ஆண்டு வந்தான், எப்போதும் சிவனடிய சிந்தை கொண்டு சிந்தை கொண்டு தப்பாமல் சிவநாமம் சொல்லும் அவர் தினந்தோறும் கேட்டு வந்த திருமுறையை தேடிச் சென்று தில்லையிலே கண்டெடுத்தார் திருமுறை ஒருவத்தும் ஒன்றுமாக உருவாக்கி வகுத்தளித்தார் தில்லையூரை சிவனருளால் திருநாரையூரையும் பிள்ளையாக்கும் எல்லையில்லா அருள் கொண்ட நம்பிக்கும் நன்றி சொல்வோம் இப்படியாகத்தானே 11 திருமுறைகளை வகுத்த மாமன்னன் ராஜராஜ சோழன் புகழ் நீடூழி வாழ்க. பெரியோர்களே, அந்த திருமுறைகளில் நாம் இப்போது 9ஆம் திருமுறையை பற்றி சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டிற்று.
ஒன்பதாம் திருமுறையை 9 அடியார் அருளினாரே பெருமைக்குரிய திருவிசைப்பாவும் அருமையான திருப்பல்லாண்டும் அரணின் நாமம் தினமும் சொல்ல அடியார் சேந்தன் அடியார் சேந்தன் அருளி நம்மை அருள்வர செய்தார் தில்லை அருகே நாங்கூர் வாழ்ந்த திருநெறிதனையே நெறியாய் கொண்ட அடியார் சேந்தன் அடியார் சேந்தன் அவர் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம் அவர் புகழ் பாடுவோம். பெரியோர்களே, பட்டினத்தாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதேனே கேள்விப்பட்டிருப்பீர்கள். எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஹா, சொல்றேன். காவிரி பூம்பட்டினம் என்னும் நகரினிலே வாழ்ந்து வந்தவர் நமது பட்டினத்தார். அவரது திருநாமம் திருவெண்காடர். அவர் புகழ் பாட இந்த ஒரு ஜென்மம் போதாது. சரி, நம்ம கதைக்கு உட்பட்டதை சொல்வோம். பட்டினத்தார் மிகப்பெரிய செல்வந்தர். அப்படியா? நம்ம அம்மாடியோடவா? தம்பி, அவர் பூர்வ ஜென்மத்துல குபேரனாக இருந்தவர். அப்படியா? குபேரன் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அது போலவே அந்த ஊர் மகாராஜா இருக்காருல்ல, மகாராஜா, அவரும் அடிக்கடி அவர்கிட்ட கடன் வாங்குவாராம். அவர் இப்ப எங்க இருப்பாரு? எனக்கு ஒரு 1000 வெள்ளி கடை வேணும். அடே தம்பி, கொஞ்சம் கதை சொல்ல வீடு. பட்டினத்தடிகளுக்கு இறைவனார் மகன் மருதவணனாக வந்து காதற்ற ஊசியும் வாராது கான் கடவுளுக்கே என்று சொன்னதினால் பட்டினத்தார் ஞானம் பெற்று செல்வம், மாடு, மனை, மக்கள், சுற்றம் எல்லாம் துறந்து, எல்லாவற்றையும் துறந்தா? ஆமா, பட்டாடை பகட்டு எல்லாம் விட்டுவிட்டு அரை நிர்வாணமாகவே வெளியில் புறப்பட்டு விட்டார். சரிங்க, அவர் போகட்டும். அவர் போனதற்கும் நம்ம சேர்ந்தனாருக்கும் என்ன சம்பந்தம்? பரவாயில்ல, கதை எல்லாரும் நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தானே வர. செல்வமிக்க பட்டினத்தார் வீட்டினிலே சேந்தனார் கணக்கராய் வேலை செய்து வந்தார். நேர்மை மிக்க சேந்தனாரை நேசமாய் நடத்தி வந்தார் பட்டினத்தார். அப்போது எல்லாவற்றையும் துறந்து புறப்பட்ட பட்டினத்தாரை நோக்கி சேந்தனார், ஐயா, இந்த செல்வங்களை எல்லாம் என்ன செய்வது என்று பணிவாக கேட்டார். அதற்கு துறவரம் மேற்கொண்ட பட்டினத்தார், சேந்தார், என் சொத்து, செல்வம், தங்கம், நகை, பணம் எல்லாமே வீதியில் விட்டு எறி என்று கூறினார். சேந்தனே நானும் சேர்ந்த செல்வம் எல்லாம் விடவே வேண்டாம் என்றுரைக்கின்றேன். சேந்தனே நானும் சேர்ந்த செல்வம் எல்லாம் விடவே வேண்டாம் என்றுரைக்கின்றேன். செல்வமெல்லாம் எடுத்து வீதியிலே வீசு
வகையிலும் தட்டாத சேந்தனார் உடனே செல்வங்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் காசுகளை வீதியிலே வீசினார். இந்நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் பணம் காசுகளை வீசி எறிந்த சேந்தனாரை சிறையில் அடைத்தார். அவங்க காசு அவர் தூக்கி எறிகிறதுக்கு அரசருக்கு என்னாச்சு? நல்ல கேள்வி. ஒன்றை மனசுல வச்சுக்கோங்க. பணம் காசுங்கிறது நம்ம செலவு செய்வதற்காகவே தவிர அதை அவமானப்படுத்தினால் அரசாங்கம் நம்மை தண்டிக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. அப்புறம் நம்ம சேந்தனாருக்கு வருவோமா? சேந்தனாரை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. சேந்தனாரும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே அவரது எஜமானர் திருவெண்காடர், அதாவது நமது பட்டினத்தாரை வேண்டினார். திருவெண்காடா தீமைகள் ஏதும் புரிந்தவனில்லை, திருவருள் புரிவாயையா ஐயா. திருவெண்காடா தீமைகள் ஏதும் புரிந்தவனில்லை, திருவருள் புரிவாயையா ஐயா. திருவருள் புரிவாயையா. பூசியை கொண்டே உலகை அளந்தனி உண்மையில் ஞானி ஐயா. பூசியை கொண்டே உலகை அளந்தனி உண்மையில் ஞானி ஐயா. காசு பணம் எல்லாம் வீசியதுந்தன் கட்டளையே ஆகுமையா. காசு பணம் எல்லாம் வீசியதுந்தன் கட்டளையே ஆகுமையா ஐயா. கட்டளையே ஆகுமையா. திருவெண்காடா தீமைகள் ஏதும் புரிந்தவனில்லை, திருவருள் புரிவாயையா ஐயா. திருவருள் புரிவாயையா. இவ்விதமாக சேந்தனார் திருவெண்காட்டு அடியாரை வேண்ட அவர் திருவெண்காட்டில் உறையும் சிவபெருமானை வேண்டுகிறார். ஆம், இந்த வெண்காட்டு அடியார் இந்த வெண்காட்டு இறைவனை வேண்டுகிறார். மத்தள தருவந்தானும் மரமிசை மன்னி நானும் சித்தம் தேடி காண மலனை அமரமூர்த்தி. மத்தள தருவந்தானும் மரமிசை மன்னி நானும் சித்தம் தேடி காண மலனை அமரமூர்த்தி. நீதலை கரகணாகூர் சேந்தலை வேந்தன் சித்த கைகளை நீக்கி என்னுள்
இவ்வாறாக நீதியின் குரல் கேட்ட நிமலன் மூர்த்தியின் அருளால் அரசன் நகர்வலம் வரும்போது பட்டினத்தாரை எதேச்சையாக சந்திக்கிறார். அப்போது பட்டினத்தார் நடந்தவற்றை எல்லாம் அரசனிடம் கூறி, என்னுடைய சொல்லை ஏற்றுத்தான் சேந்தனார் செல்வங்களை வீதியில் விட்டு எறிந்தார். அவர் மீது எந்த தவறும் இல்லை, அதனால் அவனை விடுவி என்று கட்டளையிட்டார். அரசனும் தன் தவறை உணர்ந்து சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவித்தான். சேந்தனார் சிறைக்காப்பு நீக்க பெற்றார். தமக்கென எதுவும் கொள்ளாத சேந்தனார் காவிரிப்பும் பட்டினம் நீங்கி சிதம்பரத்தின் அருகே ஒரு வறியவராய் ஒரு விறகு வெட்டியாய் காலம் கழித்து வந்தார். பட்டினத்தார் பாடமோ என்னவோ சிறந்த சிவபக்தராக இருந்து அடியார்களுக்கு அமுதூட்டும் கடமையே கண்ணாக கொண்டிருந்தார். முன்னூட்டி பின்னூட்டும் பழக்கம் உடையவராக இருந்தார். அது என்ன அமுது ஊட்டும்? எல்லாருக்கும் அவரே ஊட்டியிருப்பாரா? கண்ணா, அமுது ஊட்டி என்றால் ஊட்டி விடுவது என்ற பொருள் அல்ல. அதாவது சிவனடியார்களுக்கு உணவளித்து பின் உண்பது என்று பொருள். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சது. நானும் இனிமே என் அம்மா கிட்ட அமுது ஊட்ட சொல்றேன். இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன twist? தொண்டினை சிறமேற்கொண்ட பக்தர்கள் என்றாலே அவர்களை பெருமைப்படுத்த நமது சிவபெருமான் அங்கே வருவார். நீங்க வந்தாரா? ஆம், வந்தார். ஒரு நாள் வானம் கொட்டி தீர்த்தது. விறகுகள் எல்லாம் ஈரமாய் இருந்தன. எப்படி பணம் தேடுவது, எப்படி அடியார்களுக்கு அமுதூட்டுவது என்று நமது சேந்தனார் திகைத்து நின்றார். அடைமழை இன்று விலகாதோ, அடியார் திருப்பணி இன்று நடவாதோ, அடைமழை இன்று விலகாதோ, அடியார் திருப்பணி இன்று நடவாதோ, அரிசியிலா முதினை ஆகிட இன்று ஒரு பிடி அரிசியும் உலகென இல்லை, அரிசியிலா முதினை ஆகிட இன்று ஒரு பிடி அரிசியும் உலகென இல்லை, அடைமழை இன்று விலகாதோ, அடியார் திருப்பணி இன்று நடவாதோ, அடைமழை இன்று விலகாதோ. பின் என்னதான் செய்வது என்று நமது சேந்தனார் கையை பிசிந்து நின்றார். பின்னர் தன்னிடம் இருக்கும் தானியங்களை கொண்டு களி செய்தார். சிவனடியாரை வரவினை எதிர்பார்த்து இருந்தார். களி அப்படின்னா என்ன? அது எப்படி செய்யறது? களி அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்வீட். கேழ்வரகு, அதாவது ராகி வச்சு இதை பண்ணணும். அது எப்படி பண்றதுங்கிறத யூடியூப்ல நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சரி, நாம இப்போ கதைக்கு வருவோம். சேந்தனாரை தேடி தில்லை அம்பலப்புத்தன் நடராஜ பெருமானே ஒரு அடியார் போல அமுதுண்ண வந்தார். வந்தவரும் கிண்டி வைத்திருந்த களியை உண்டியாய் உண்டதோடு இல்லாமல் அடுத்த வேளை உணவிற்கும் தருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்ப நம்ம சாமியே டேக்குவே வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்லுங்க. ருசியான களி தந்தீரே, களி தந்தீரே, களி தந்தீரே, பசியார உண்டே ஐயா, உண்டே ஐயா, உண்டே ஐயா, பசி வரும்போது இனி உண்டிடவே, இனி உண்டிடவே, இனி உண்டிடவே, மாங்காய் கொஞ்சம் சாரும் ஐயா, சாரும் ஐயா, சாரும் ஐயா. வெளிவாகனன் தான் வேடமணிந்து வந்தான் என்ற விவரம் தெரியாத சேந்தனார் ஒரு அடியார் அமுது பெற்று சென்ற திருப்தியில் தொழுதார். மறுநாள் கோயில் கருவறை திறந்த போது ஆச்சரியம்,
அப்படி என்ன ஆச்சரியம்? இறைவன் இரவில் உண்ட களி கருவறையில் எங்கும் அங்குமிங்குமாக சிதறி கிடந்தன. இறைவன் திருமேனியிலும் களி அங்குமிங்குமாக இருந்தது. என்ன அதிசயம்! அதிசயம் மேல் அதிசயம் தான், அதிசயம் தான், அதிசயம் தான். ஆலயத்தில் அங்கும் இங்கும் களிச்சிதறல், களிச்சிதறல், களிச்சிதறல். கருவறையில் உள்ளேயும் களிச்சிதறல், களிச்சிதறல், களிச்சிதறல். கடவுள் திருமேனி எங்கும் களிச்சிதறல், 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 களிச்சிதறல். ஆஹா, இந்த அதிசயத்தை அரசரிடம் தெரிவிப்போம். அரசே, அரசே என்று ஓடினார்கள். மன்னன் மாளிகையில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? இதைவிட ஒரு அதிர்ச்சி. சோழ மன்னன் கண்டராதித்தன் முன்தினம் இரவில் பூஜை செய்யும் போது தினமும் கேட்கும் சிலம்போசை கேட்கவில்லை என்று ஐயோ என்று பதறிவிட்டான். நாம் என்ன தவறு செய்தோம் என்று கலங்கி நின்றான்.
கதறினான், புலம்பினான். மன்னனின் மனைவி ஆறுதல் கூறி ஆசுவாசப்படுத்தினார். அன்றிரவே அவர் கனவில் சிவபெருமான் தோன்றி தான் களி உண்ணச் சென்ற கதையை கூறுகிறார். மேலும் தில்லையில் நடைபெறும் தேர் திருவிழாவில் அந்த பக்தன் சேந்தனை நீ காணலாம் என்று கூறி மறைந்தார். தில்லையில் தேரோட்டமும் வந்தது. மன்னன் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தேரை இழுத்தனர். தேர் நகரவே இல்லை. 1000 பேர் இன்னும் நகரவில்லையா? ஆமாம், 1000 பேர் இழுத்த போதும் நகரவில்லை. அந்த தேரும் நகரவில்லை. மன்னன் தன்னை இழந்தான். தவியாய் தவித்தான் மன்னன் சோழ மகாராஜன். என்ன குறையோ ஏது தவறோ என்று கதறி எழுதான் மன்னன். அப்போது மன்னனும் மக்களும் கேட்குமாறு வானிலிருந்து ஒரு குரல், சேந்தனாரே நீவீர் பல்லாண்டு பாடும், சேந்தனாரே நீவீர் பல்லாண்டு பாடுக. இறைவனின் குரலை எல்லோரும் கேட்டனர். தின்னாருடைய சிவனே போற்றி என்று எல்லோரும் மின்னை முட்ட கோஷங்களை எழுப்பினர். நல்ல கேள்வி. சுலபமா புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுக்குங்க. லாங் லிவ் சிவபெருமான் என்று ஒரு அர்த்தம். என்னையா இப்படி சொல்றீங்க? அத பிறப்பிலி இறப்பிலின்னு சொல்றாங்க. அவருக்கு போய் நீங்க லாங் லிவ் அப்படின்னு சொல்றது காமெடியா இருக்குங்க. இப்படி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப புகழா இருக்கு, கூச்சமா இருக்கு. இப்ப பதில் சொல்லுங்க. சொல்றேன் கேள்வி. நம்ம சைவ சமயப்படி இறைவன் நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் பல்லாண்டு கூறும் போது நமக்கு நாமே பல்லாண்டு கூறிக்கொள்கிறோம். அதே போல்தான் நம்முள் இருக்கும் இறைவன் எல்லோரிடத்திலும் இருப்பதால் அவருக்கு பல்லாண்டு கூறுவதன் மூலம் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நாம் பல்லாண்டு கூறுகிறோம். எப்படி ஒரு சீரியல் லைட்ல எல்லா லைட்டும் ஒரே ஒயர்ல கனெக்ட் ஆகியிருக்கோ, அதே மாதிரி இறைவன் என்கிற ஒயர்ல உலக உயிர்கள் எல்லாரும் கனெக்ட் ஆகி இருக்கு. அந்த ஒயருக்கு பல்லாண்டு கூறுவதன் மூலம், அப்படிங்கிற ஒரு கரண்ட கொடுக்கறதன் மூலம், பல்லாண்டு அப்படிங்கிற கரண்ட் எல்லா உயிருக்கும் சென்று அந்த உயிர்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ வழி செய்யுது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது. ஒரு கல்லுல 2 மாங்கா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லா மரத்துல இருக்க எல்லா மாங்காயும் அடிச்சாச்சு. சரி, நாம இப்ப சேந்தனார் கதைக்கு வருவோம். நமது சேந்தனார் திகைத்து நின்றார். நான் எப்படி பாட என்பதை பதபதத்து நின்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், இதோ பாடலின் துவக்கம், மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் என்று கூறியது. விண்குரலுக்கு உடையவர் அந்த விடைப்பாகன் தில்லை நடராஜனே என்று மன்னனும் மக்களும் உணர்ந்து உருகி நின்றார்கள். பின்னர் சேந்தனாரும் மகிழ்ந்து உருகி, மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சக புவனியெல்லாம்
பிறவியறுக்க நெறி வந்த பித்தர்க்கு பின்னை பிறவியறுக்க நெறி வந்த பித்தர்க்கு பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே ஆரா வந்தார் அமரர் கூடாத்தில் அணிவுடை நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனோ தேவகுலாங்கள் திசையடைந்தும் நிறைந்து பாரத்துள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே சேந்தனாரும் மகிழ்ந்து உருகி இவ்விதமாக திருப்பல்லாண்டு 13 பாடல்களையும் பாடி அருளினார். என்ன ஒரு அதிசயம்! இதை அற்புதம்! தேரும் நகர்ந்தது. ஆஹா, இந்த பக்தனை நாம் அறியாமல் போய்விட்டோமே என்று மன்னன் சேந்தனாரை சிறைமேல் குவித்து வந்து வணங்கினான். இல்லை வாழ் சிவனடிமை சேந்தனும் குமதியே இல்லை வாழ் சிவனடிமை சேந்தனும் குமதியே எல்லையில்லா பக்தியையும் சேந்தனும் குமதியே எல்லையில்லா பக்தியையும் சேந்தனும் குமதியே நகராத சேந்தனை நகரார் செய்தார் நாம் கூற சேந்தனும் குமார் அடியே நகராத சேந்தனை நகரார் செய்தார் நாம் கூற சேந்தனும் குமார் அடியே சிவபெருமான் தந்திரார கலிதந்த அடியார் சிவனடிய சேந்தனும் குமார் அடியே சிவபெருமான் தந்திரார கலிதந்த அடியார் சிவனடிய சேந்தனும் குமார் அடியே இல்லை வாழ் சிவனடிமை சேந்தனும் குமதியே எல்லையில்லா பக்தியையும் சேந்தனும் குமதியே. இப்படியான இறை கடாட்சம் பெற்ற பாடல்களே சேந்தனாரின் திருப்பல்லாண்டு. திருவாதிரையில் ஒரு வாய்க்களி என்ற சொல் இன்றும் அப்பகுதியில் வழங்கப்படுகிறது. திருப்பல்லாண்டு பாடிய பின்னர் சேந்தனார் தில்லையை விட்டு நீங்கி பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றார். முதலில் திருவீழிமிழலைக்கு சென்றார். அங்குள்ள இறைவனை போற்றி திருவிசைப்பா என்னும் பாடல்களை பாடி அருளினார். அதுல ஏதாவது பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அதுல எனக்கு ஒரு பாட்டு தெரியும். என்ன பாட்டு? கற்றவர் விழும். இங்க பாடு கேட்போம். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணையா கரதை. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணையா கரதை. மற்றவர் அறியா மாணிக்கமலையை
பாட்டுல சந்தேகமா? என்ன கேளு. என் கண் குளிர்ந்தனவே அப்படின்னா கண்ணுக்கு மட்டும் ஏசி வச்சிருந்தானா? இப்படி உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? இருந்தாலும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி கண்ணுக்கெல்லாம் ஏசி வச்சுக்கல. எம்பெருமானை நினைத்து பக்தியில் உருகி பாடும்போது கண்களில் நீர் பெருகி அதனால் கண்கள் குளிர்ந்தன என்கிறார். காதலாகி கண்ணீர் மல்கி என்று கூறுவோமே, அதே உணர்வுடன் சேர்ந்தனார் இறைவனை போற்றி பாடுகிறார். மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா, பொருளை புரியாம விளையாட்டுத்தனமா கேட்டுட்டேன். பரவாயில்ல, பொருள் புரிந்து கொண்டால் சரி. பின்னர் சேந்தனார் அங்கிருந்து திருவாவடுதுறை சென்றார். அங்குள்ள இறைவனையும் போற்றி திருவிசைப்பா பாடியருளினார். அதிலிருந்து ஒரு பாடல் பாடுவோமா? நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா போல செஞ்சடை கங்கை நீ. நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா போல செஞ்சடை கங்கை நீ. நனைக்கும் நலங்கிலா கொண்ட மேலகம் பேசும் நன்னுதல் நங்கை மீ. நனைக்கும் நலங்கிலா கொண்ட மேலகம் பேசும் நன்னுதல் நங்கை மீ. மனக்கின்பமெல்லாம் மலைமகள் மணவாளா நம்பி வன் சாந்தையூர். மனக்கின்பமெல்லாம் மலைமகள் மணவாளா நம்பி வன் சாந்தையூர். தனக்கின்பனாவடு தன்துறை தருணேந்து சிகரன் என்னுமே. கணக்கின்பனாவடு தன்துறை தருணேந்து சிகரன் என்னுமே. சிகரன் என்னுமே. சிகரன் பின்னர் இவ்வளவு சிறப்பு மிக்க சேந்தனார் திருவிடைக்கழி சென்று அங்குள்ள முருகனை பாடி அங்கேயே ஒரு மடம் அமைத்தார். அங்கு அவர் பாடிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடலை பாடுவோமா? மானுலாமனன் தந்து எஸ்பைய சங்கம் கவினான் மலைமகள் மலைமகள். மானுலாமனன் தந்து எஸ்பைய சங்கம் கவினான் மலைமகள் மலைமகள். மேலுலான் தேவ குலமுருகாரும் குமரவேல் வரிதன்
விண்ணகமும் மண்ணகமும் மலர் மாறி பொழிந்தன. மலர்மாறி பொழிந்தன. வாழ்க அவர் நாமம், வளர்க அவர் புகழ். வாழ்க அவர் நாமம், வளர்க அவர் புகழ். சிறியவர் நாம் செய்திட்ட பிழை பெரியோர் நீங்கள் பொறுத்திடல் வேண்டும். பொறுத்திடல் வேண்டும், பொறுத்திடல் வேண்டும். எங்கள் சிறிய அறிவிற்கு ஏற்ப சேந்தனின் கதையை சொன்னோமே. சேந்தனின் கதையை சொன்னோமே. தில்லை பதியின் வீதியிலே தேரோட்டம் தனை கண்டோமே. தேரோட்டம் தனை கண்டோமே. திருவாதிரையில் மகிழுடனே ஒருவாய் கலிதனை உண்டோமே. ஒருவாய் கனிதனை உண்டோமே. வாழியவே